இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் எடியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்காவில் முதன்முறையாக மலைப்பயிர்கள் கண்காட்சி. முந்திரி, காஃபி, தேயிலை உள்ளிட்ட 5 டன் மலைப்பயிர்களை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட கிராம வாழ்வியல். நாகை மாவட்டம் திருமருகல் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரம். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே மஞ்சள் நிறத்தில் துர்நாற்றத்துடன் வரும் குடிநீர். பேரூராட்சி சார்பில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் குறித்த வீடியோ வைரல். விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடரும் சாரல் மழை. சிவகாசியில் 5ஆம் நாளாக பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் தொழிலாளர்கள் அவதி. உடல் ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் கோரைப்பாய். நலிவடைந்து வரும் கோரைப்பாய் உற்பத்தி குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகள். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ள நிலையில் திருமருகல் சுற்றுவட்டார பகுதிகளின் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். காவிரி டெல்டா பகுதியில் ஜூன் மாதம் குறுவை சாகுபடி பணிகள் தொடங்குவது வழக்கம். இதற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும். அதன்படி இவ்வாண்டு மேட்டூர் அணை குறித்த நாளில் திறக்கப்பட உள்ள நிலையில் விவசாயிகள் முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நாகை மாவட்டத்தில் திருமருகல், அம்பல், பொறக்குடி, கணபதிபுரம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கரில் குறுவை பணிகளை தொடங்கியுள்ளனர். நிலத்தை உழுதல், நாற்று பறித்தல், நடவு பணி உள்ளிட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறுவை சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ளதால் முறை வைக்காமல் நீர் திறக்க வேண்டும் என்றும் தேவையான உரம், பூச்சி மருந்து, நுண்ணுயிர் உள்ளிட்ட வேளாண் பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னூர் காட்டேரி பூங்காவில் முதன்முறையாக மலைப்பயிர்கள் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கோடை விழா நடத்தப்பட்டு வருகிறது. இதில் கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சி, கூடலூரில் வாசனை பொருட்கள் கண்காட்சி, உதகையில் மலர் கண்காட்சி, குன்னூரில் பழ கண்காட்சி உள்ளிட்ட கண்காட்சிகள் நடத்தப்பட்டன. அந்த வகையில் குன்னேரி காட்டேரி பூங்காவில் முதன்முறையாக மலைப்பயிர்கள் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தொடங்கி வைத்தார். மலைப்பயிர்கள் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 5 டன் அளவிலான மலைப்பயிர்களை கொண்டு கிராமத்தின் வாழ்வியலை வெளிப்படுத்தும் விதமாக தத்ரூபமாக உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பூங்கா மையப்பகுதியில் நுங்கு, இளநீர், காஃபி கொட்டைகளை கொண்டு குடிசை மற்றும் குடிசை முன்பு பனை மரத்தில் மனிதன் ஏறும் உருவம், காஃபி கொட்டைகளால் ஆடுகள், கன்றுக்குட்டி உள்ளிட்டவை தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ளன. அத்துடன் முந்திரிகளால் ஆன ஆட்டுக்கள், பனை ஓலையில் கோழிகள், தேயிலை தூளில் அம்மிக்கல், உரல் உள்ளிட்டவையும் உருவாக்கப்பட்டுள்ளன.
மேலும் காஃபி கோட்டைகளால் ஏர்கலப்பை, மாட்டு வண்டி, சிறுவர்கள் விளையாடும் சறுக்கு மரம், நுங்கு வண்டி உள்ளிட்டவையும் இடம்பெற்றுள்ளன. வெற்றிலைகளை கொண்டு தேயிலை பறிக்கும் பழங்குடியின பெண் உருவம் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைத்து வருகிறது. கண்களை கொள்ளை கொள்ளும் இம்மலைப்பயிர்கள் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு களித்து வரும் நிலையில் இக்கண்காட்சி ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃப்ளவர் ஷோவும் இருக்குது. அதை தவிர அந்த பிளான்டேஷன் க்ராப்ஸ் வச்சு சின்ன சின்ன இதெல்லாம் ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கிராமத்து வீடு கட்டியிருக்காங்க. அதில் இளநீ, நொங்கு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை தவிர ஆடு, மாடு, ஆட்டுக்கல், அம்மிக்கல்லாம் கூட அழகாக வந்து அந்த விதைகளை வச்சே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இதை பார்க்கறதுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த சம்மருக்கு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. கிராமத்து வீடு வந்து இளநீர், நொங்கெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காஃபி கொட்டையை வச்சு ஏற்கலையெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறையா அனிமல்ஸ் கல்ச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப புது மாதிரியாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. ட்ரிஸ்லிங்காக இருக்குது, ஆனால் கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ தான் வந்து ரெட் அலர்ட்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாபநாசம் அருகே பேரூராட்சி சார்பில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் மஞ்சள் நிறத்தில் துர்நாற்றத்தோடு வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பேரூராட்சியின் 15வது வார்டுகளில் உள்ள பொதுமக்களுக்கு பேரூராட்சி சார்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பேரூராட்சி சார்பில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் மஞ்சள் நிறமாகவும் கழிவு நீர் போன்ற துர்நாற்றத்தோடும் வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தற்போது கொரோனா உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்கள் பரவி வரும் நிலையில் அனைத்து மக்களுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சிவகாசி பகுதியில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் 5ஆம் நாளாக பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருத்தங்கல், சாட்சியாபுரம், சித்துராஜபுரம், பாறைப்பட்டி, அனுப்பன்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 5ஆம் நாளாக சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் சிவகாசியின் பிரதான தொழிலான பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு தயாரிக்க போதிய வெப்பநிலை இல்லாததால் பட்டாசு தொழிற்சாலையின் உரிமையாளர்கள் தங்கள் தொழிற்சாலைகளுக்கு விடுமுறை கொடுத்துள்ளனர். சாரல் மழை காரணமாக தொடர்ந்து 5ஆம் நாளாக பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டதன் காரணமாக ஏராளமான தொழிலாளர்கள் வேலையிழந்து காணப்படுகின்றனர். தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருவதால் 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வேருடன் பிடுங்கி வேறு இடத்தில் நடப்படும் என்று மறு நடவு பணி தொடங்கியுள்ளது. தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக உள்ளது. இச்சாலையில் பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் பிரிவு சாலைகளும் உள்ளன. அதில் பூண்டி மாதா கோவிலுக்கு செல்லும் திருக்காட்டுப்பள்ளி சாலையும் அமைந்துள்ளது. இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான மக்கள் பூண்டி மாதா ஆலயத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பூண்டி மாதா வளைவில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவதால் விபத்தை தடுக்கும் விதமாக தேசிய நெடுஞ்சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாலம் கட்டப்பட உள்ளது. பாலம் கட்டப்படும் இடத்தில் ஏராளமான மரங்கள் உள்ள நிலையில் இந்த மரங்களை வெட்டாமல் வேருடன் பிடுங்கி வேறு இடத்தில் நடுவதென முடிவு செய்யப்பட்டது. இதற்காக கோவை கிரீன் கேர் அமைப்பை சேர்ந்தவர்கள் மரங்களை பிடுங்கி வேறு இடத்தில் நடும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி மரங்களில் உள்ள கிளைகள் வெட்டப்பட்டு அதில் சாணம் வைத்து சாக்கு கொண்டு கட்டி பொக்லைன் இயந்திரம் மூலம் பிடுங்கி வேறு இடத்தில் நடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 100க்கும் மேற்பட்ட மரங்கள் காப்பாற்றப்பட உள்ளதால் இயற்கை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். போஸ்டர் செடியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். குற்றால சாரலில் நாயும் குரங்கும் உற்சாகத்தோடு ஓடிப்பிடித்து விளையாடும் காட்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 6ஆம் நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்கள் நடமாட்டம் இல்லாத குற்றால மெயின் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் சாரலில் குரங்கும் நாயும் ஓடிப்பிடித்து விளையாடின.
மக்கள் இடையூறு ஏதும் இல்லாத நிலையில் வேறு இன விலங்காக இருந்தாலும் நாயும் குரங்கும் ஒற்றுமையோடு விளையாடி மகிழ்ந்த காட்சி காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு வந்தாலும் எங்கள் சந்தோஷத்திற்கு யாரும் தடை போட முடியாது என்பதைப் போல அமைந்திருந்தது இக்காட்சி. நீலகிரியில் கெப்டை முள்ளி செல்லும் சாலையோரம் சிறுத்தை ஒன்று கம்பீரமாக அமர்ந்திருந்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் சுமார் 55% வனப்பகுதி கொண்ட மாவட்டமாகும். இந்த வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளின் வசித்து வருகின்றன. சமீப காலமாக நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் சிறுத்தை, புலி, கரடி உள்ளிட்ட விலங்குகள் வருவது வாடிக்கையாகி வருகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் 3வது மாற்றுப்பாதையான கெத்தை முள்ளி வனப்பகுதி சாலை ஓரத்தில் சிறுத்தை ஒன்று கம்பீரமாக அமர்ந்திருந்தது. இதனை அப்பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்ததோடு தங்கள் செல்போனில் வீடியோ பதிவும் செய்தனர். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த சிறுத்தை பின்னர் எழுந்து காட்டுப்பகுதிக்குள் சென்றது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேட்டுப்பாளையம் பகுதியில் சாலை நடந்து சென்றவர்களை வெறிநாய் ஒன்று விரட்டி விடித்து கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட காட்டூர் மணிநகர் பகுதியில் தெருநாய் ஒன்று சாலையில் செல்லும் மக்களை கடித்து வருகிறது. சாலையில் நடந்து செல்வோர், இருசக்கர வாகன ஓட்டிகள், சாலையில் விளையாடும் குழந்தைகள் என அனைத்து தரப்பினரையும் துரத்தி கடித்துள்ளது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தெருநாய்களை கட்டுப்படுத்தவும் வெறி நாய்களை பிடிக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் நாய்களை பிடிக்கும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் யோகாசனா போட்டியில் தங்கப் பதக்கங்களை வென்ற மாணவர்களுக்கு கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவில் உள்ள பாலி தீவில் இம்மாதம் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் காமன்வெல்த் நாடுகள் அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. காமன்வெல்த் யோகாசனா விளையாட்டு சம்மேளனம் நடத்திய இப்போட்டியில் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை உட்பட 12 நாடுகளைச் சேர்ந்த 250 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். இந்திய அணி சார்பில் 32 போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் கும்மிடிப்பூண்டில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கேரி யோகா மைய மாணவர்கள் 11 பேர் அவரவர் பிரிவில் தங்கம் வென்று முதல் இடங்களை பிடித்து அசத்தினர். இதனையடுத்து காமன்வெல்த் போட்டியில் சாதனை படைத்த மாணவர்கள் நாடு திரும்பிய நிலையில் கும்மிடிப்பூண்டில் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சிவக்குமார் மற்றும் பொதுமக்கள் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். போஸ்டர்ஸ் என்கிற தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சென்னை அடுத்த திருமுல்லைவாயலில் பகுதியாக உள்ள பிடாரி எட்டியம்மன் கோவில் உற்சவ புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. இக்கோவில் கடந்த 60 ஆண்டுகளாக எந்த முக்கிய விழாவும் நடத்தப்படாத நிலையில் 60 ஆண்டுகளுக்கு பின்னர் உற்சவ புறப்பாடு விழா சிறப்பாக நடைபெற்றது. மாசிலா மணீஸ்வர ஆலயத்திலிருந்து மேலதாரத்தோடு பிடாரி எட்டியம்மன் கோவில் வந்தடைந்ததும் பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு புஷ்ப அலங்காரம், வடைமாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் மொத்த ஊர் மக்களும் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் முகவை ஊரணி வடகரையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் வருஷாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த ஆண்டு இதே நாளில் குடமுழுக்கு விழா நடைபெற்ற நிலையில் இன்று ஒரு வருடம் நிறைவடைந்ததை ஒட்டி வருஷாபிஷேகம் நடைபெற்றது. புனித நீர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மூலவர் செல்வ விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்கள் மற்றும் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று செல்வ விநாயகரை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இந்திரா நகர் பகுதியில் பழமை வாய்ந்த சந்தன மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது.
இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் முளைப்பாறை திருவிழா 7 நாட்களுக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இவ்வாண்டு முளைப்பாறை தூக்குதல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் விரதம் இருந்த பெண்கள் பங்கேற்று முளைப்பாறை சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து சந்தன மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கிராமத்திற்குள் உலாவரும் கரடியால் அப்பகுதி மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். புடியங்கி கிராம பகுதிக்குள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி கடந்த 2 நாட்களாக கரடி ஒன்று உலா வருகிறது. இதைத் தொடர்ந்து இரவு நேரங்களில் மட்டுமல்லாமல் பகல் நேரங்களிலும் சாலைகள் மற்றும் தேயிலை தோட்டங்களில் உலா வருவதால் கிராம மக்கள் தேயிலை பறிக்க முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர் சென்யர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கொடைக்கானலில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் கோடை விழாவை முன்னிட்டு தூண்டில் மீன்பிடிக்கும் போட்டி பரபரப்பாக நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் கோடை விடுமுறை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் உள்ளூர் மக்களை மகிழ்விக்கும் விதமாக பல போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. கொடைக்கானல் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பாக தூண்டில் மீன்பிடிக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் 11 நபர்கள் கலந்து கொண்ட நிலையில் ஏரியில் தூண்டில் போட்டு மீன்பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து கொடைக்கானலை சேர்ந்த செல்வம் என்பவர் 3.5 கிலோ மீன் பிடித்து முதல் பரிசினையும், அருமை நாயகம் என்பவர் 3 கிலோ மீன் பிடித்து 2வது பரிசினையும், சவுந்தர் என்பவர் 1/2 கிலோ மீன் பிடித்து 3வது பரிசையும் பெற்றனர். இதன் பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கு கொடைக்கானல் சுற்றுலாத்துறை அதிகாரி பரிசுகளை வழங்கியதோடு போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார்.